ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மில்லா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி கவுண்டம்பாளையத்து ஸ்டைலில் மனோன்மணி அக்கா சொல்லி கொடுத்த சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக வதக்கிடலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பயே நம்மளுக்கு ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், அரை மூடி. இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினாலே போதுமானது. அடுத்து நம்ம அதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேன் எடுத்துகிட்டு சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது புளிப்பு ரொம்ப தேவையில்லை அப்படின்றாங்க. அதனால் இது மட்டும் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம சிக்கன் கழுவும் போதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு கழுவி வச்சாச்சு. அதனால் 2வது நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கூட சேர்த்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கடுத்து மசாலா என்ன சேர்க்க போகிறோன்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு குறைவாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இதை நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த மசாலாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படின்னு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செஞ்சு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே போல் நம்ம துளிர் அர்மில்லா சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற நம்ம மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் திக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன். கிரேவியாக தான், செமி கிரேவியாக தான் வைக்கிறேன். அடுத்து நம்ம இந்த மசாலாவெல்லாம் கலந்து ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி பரிமாறணும். அப்படின்னா டேஸ்ட்டான மனோன்மணி அக்கா சொல்லி கொடுத்த கவுண்டம்பாளையத்து ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நல்லா பாருங்கள், அப்படியே சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம நாங்கள் இட்லிக்கு செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது.